ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லாட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. ஸோ கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் ஒரு இன்விடேஷன் போஸ்டர்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு சர்ச் மீடியா தமிழ். உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான வெப்சைட் freepik.com. இந்த வெப்சைட்டில் நமக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 கண்டென்ட்டை நம்மளால் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம லாகின் பண்ணியிருந்தால் நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணலாம். நம்ம அமௌண்ட் கட்டணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே ப்ரோ பிளான்லாம் இருக்குது, அது காசு கட்டணும். பட் இது லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அப்படி லாகின் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 10 கண்டென்ட்டை நம்ம ஒரு நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம தேட போகிறது கிறிஸ்மஸ் இன்விடேஷன். இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ வெர்ஷன், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இந்த க்ரோன் சிம்பிள் போட்டிருக்கிறதுலாம் நமக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வேளை நீங்கள் பே பண்ணி பார்க்குறது வேண்டாம், எனக்கு ஃப்ரீயானது தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே லைசன்ஸில் போயிட்டு ஃப்ரீ கொடுத்துருங்க. இதில் சில நேரம் இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஷாப் ஃபைல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வேளை இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் கிடச்சாலும் நம்ம அதுலேருந்து நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு மாற்றி எடிட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப் ஃபைல் தான் வேணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஃபைல் டைப்பில் PSD மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீயான இந்த 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 ஃபோட்டோஷாப் ஃபைல் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்குது. இதை நான் இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் இப்படி தான் கேட்கும். அதில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா, அதை என்ன மேட்ச் பண்ணணும், என்ன ஃபாண்ட்ஸோட மேட்ச் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எந்த ஃபாண்ட்ஸையும் மேட்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஓனாக நம்மளுடைய ஃபாண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளுடைய கண்டென்ட்டை இதில் டைப் பண்ண போகிறதுனால இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அன்குரூப் பண்ணணும். இதெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும். அன்குரூப் பண்ணி லெட்டர்ஸை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் கிடச்சிரும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரணும். இதுலேயே நம்ம எடிட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதுனால ஃபோட்டோஷாப்புக்கு இதை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் நியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் நான் இப்போ A5 சைஸ்க்கு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த சைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சைஸை பற்றி உங்களுக்கு விஷயம் புரியும். சைஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைமென்ஷனை நீங்கள் கொடுத்து ஃபோட்டோஷாப்பில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிறது A5 சைஸ். A5 சைஸுங்கிறது A3ல் பாதி பார்த்திங்கன்னா A4. நமக்கு A4 ஷீட் சைஸ் நமக்கு நல்லா தெரியும். A4 2 A4 சேர்ந்துச்சுன்னா அது A3. அதே போல் A4ல் பாதி தான் A5. A4 பாதியை நீங்கள் மடிச்சிங்கன்னா அதுதான் A5 சைஸ். அந்த சைஸில் தான் நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் சர்ச்சில் இருக்க இன்விடேஷன்ஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ A5 சைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் நியூ கொடுத்ததுனே பிரிண்ட்டில் போனீங்கன்னா அதில் நிறைய சைஸ் இருக்கும் பாருங்கள். A4 இருக்குது, A6 இருக்குது, A5 இருக்குது, A3 இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. இதில் நமக்கு தேவை A5 இருக்குது. A5 கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் 300 இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கலர் மோடை CMYK அந்த மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கங்க. இல்லை நான் ஆன்லைனில் மட்டும் போஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன், டிஜிட்டலாக அதை நான் ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது RGBலேயே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு CMYK தான் கரெக்டான ஃபார்மேட். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு நான் இப்படி வந்துடும். திரும்ப இல்லுஸ்ட்ரேட்டர் போயிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போட்டுருங்க. இது உள்ளே வந்தோடனே Ctrl+T கொடுத்து இதை கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி, இந்த சைஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Ctrl+T கொடுத்து இந்த இது வந்துடும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர் பிடிச்சி இழுத்திங்கன்னா
அது கரெக்டாக கிராஜுவலாக எல்லா பக்கமும் சேமாக இன்க்ரீஸ் ஆகும். எப்படி வேணுமோ அதை வச்சுட்டு கிளிக் பண்ணி, இது பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு பேக்ரவுண்ட். இதை நம்ம இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியாது. லாக் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே இருக்க லாக் பட்டன் கிளிக் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியாது. மேலே மட்டும் லைட்டாக கேப் இருக்குது. லாக்கை திரும்ப டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் எடுத்துருவோம். அந்த லாக் மேலே வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மேலே, ஏன்னா கேப் இருந்தது, இப்போ இல்லை பாருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுங்க, லாக் பண்ணிடுங்க. ரைட். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டென்ட்டை முதையே நம்ம பிளான் பண்ணி என்னென்ன கண்டென்ட் வரணும், அதாவது நம்முடைய லோகோ வரணும், நம்முடைய சர்ச் பேர் வரணும், பைபிள் வேர்ஸ் வரணும். மேலே வந்து நம்ம பைபிள் வேர்ஸ் போடுவோம் எல்லா போஸ்டர்ஸ்லேயும், இதுலேயும் மேக்ஸிமம் போடணுன்னா பைபிள் வேர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் என்ன அதில் மெயினான கண்டென்ட் இருக்க போது, உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க போதா, இல்லை நம்ம சர்ச்சில் என்னென்ன பண்ண போகிறோம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நியூ இயர் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இப்படி ஆராதனை இருக்கும், இப்படி ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு விருந்து இருக்கும், இப்படி எல்லாமே என்ன கண்டென்ட்டை நம்ம அங்கே போட போகிறோமோ, என்ன கண்டென்ட்டை இந்த போஸ்டர்ஸ்குள்ளே வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். எழுதி வச்சுட்டிங்கன்னா தான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக கொண்டு வர முடியும். இப்போ நான் பேக்ரவுண்டை நோட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக இந்த டேட் போட்டு கிறிஸ்மஸோட ஆராதனைக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன், அந்த மாதிரி மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ணணுமோ அந்த கண்டென்ட்டை எழுதி வச்சுருந்த அந்த கண்டென்ட்டை இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் tamilfontconverter.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில், ஏற்கனவே இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் அதை டைப் பண்ணிங்கன்னா, இங்கே தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது கிடச்சிரும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு செந்தமிழ் ஃபாண்ட்டில் நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிரும். இதை நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது உள்ளே கொண்டு வந்து டெக்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண போகிறோம். இப்படி நம்ம இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலர் சூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த கலர் சூஸ் பண்ணுறது நம்ம பேக்ரவுண்ட்லேருந்தே நமக்கு எடுத்துக்கிட்டோம், பேக்ரவுண்ட்லேருந்தே நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை பேக்ரவுண்டுக்கும் இந்த கலருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். வேணால் கடைசியாக பாருங்கள். இந்த ப்ளூ நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிறிஸ்மஸ் கொடுத்துட்டு சைஸ் மட்டும் நான் இங்கே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து செலக்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் வரும். நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், பண்ணிக்கலாம். கிளிக் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கிறிஸ்மஸ் இதில் ஃபாண்ட்டு மாற்றணும்னா அந்த செந்தமிழ் ஃபாண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட செந்தமிழ் ஃபாண்ட் இருக்கிறதுனால செந்தமிழ் ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் மட்டும் நான் ரெட் கலரில் கொடுக்குறேன், ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம் அந்த வந்து கீழே நம்பர். அது உங்கள் சாய்ஸ் தான், என்ன ஃபாண்ட்டு எது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, இல்லை ஓரளவுக்கு அதோட செட் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஓன் கஸ்டமைசேஷன் நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதோடைய கலர் வந்து நான் இந்த கோல்டு இது கொடுத்துக்கிறேன். இதை வந்து நேரமும் இந்த டைம் அந்த பிளேஸை வந்து நான் ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாக்ஸை வந்து நான் ஃபில் பண்ணணும். இது வந்து இங்கே பாக்ஸ் க்ரியேட் பண்ணோடனே இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு இந்த பாக்ஸோட இந்த
ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துடும். இதில் வந்து இது ஃபில் கலர், இதுதான் உள்ளே இருக்க கலர். இதை வந்து நான் நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் மாற்றிக்கலாம். அந்த கலர் கொடுக்குறேன். இது வந்து ஸ்ட்ரோக் கலர், சுற்றி இருக்கிற ஸ்ட்ரோக் கலர். இது நான் ரெட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுத்து பார்க்குறேன். இதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன். பண்ணிவிட்டு திரும்ப நான் டெக்ஸ்ட் லேயருக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ளே வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி வரும். இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அங்கே காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ள கண்டென்ட் வந்து கம்மி. அவ்வளோதான். ஷேப்பை கிளிக் பண்ணி அந்த ஷேப்போட சைஸையும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து நான் ஒயிட் கொடுக்குறேன். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு வேளை இது கலர் செட் ஆகலை அப்படின்னா நமக்கு நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம கலர் மாற்றிக்கலாம். அவ்வளோ. ஓரளவுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி, ரொம்ப டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா விசிபிளாக இருக்காது. இங்கே உங்கள் லோகோ, உங்கள்கிட்ட இருக்க லோகோ, அப்புறம் வந்து உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இப்போ எப்படி இது நம்ம ரெடி பண்ணமோ அதே போல் கீழே கிளிக் பண்ணி ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்து நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஜேபேக் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அங்கே பிரிண்ட் போட்டுரும். அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம ஒரு இன்விடேஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த மாதிரிலாம் இன்வைட் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இன்விடேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இதே தான் நியூ இயருக்கும், நியூ இயர் சர்வீஸ்க்கும், நியூ இயர்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுக்கிறீங்க. அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம எடிட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதில் நம்ம ப்ரொஃபஷ்னல் எடிட்டர் கிடையாது. நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஒருவேளை மீடியா பற்றி தெரியாதவங்களுக்கு, மீடியா மூலிமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.